தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதனம் கலியுதயம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடங்குடைய ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அதோட தலைப்பு உன்னோட மேல் வயத்தில் தான் பிரச்சனை, உன்னோட மேல் வயத்தில் தான் பிரச்சனை. இந்த சேனலை இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். மெட்ராஸில் வசிச்சுட்டு இருந்த ஒரு பெண்மணி, அவள் மகாபெரியோட அத்தியந்த பக்தையாக இருந்திருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனை, வயிற்று வலி வருது, அசிடிட்டி இருக்குது, இன்டைஜஷன் இருக்குது, வாயில் த்ரோட்டில் எல்லாத்துலேயும் எரியறது, பேர்னிங் சென்சேஷன் இருக்குது. ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கான பிரயோஜனம் எதுவும் கிடைக்கல. ஒரு நாள் மகாபெரிவா கிட்ட திருவுருவப்படம் முன்னாடி என்ன பண்ணால் வேண்டிண்டா, பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கிட்டா. ஒரு கணா, அந்த கணாவில் மகாபெரிவா வந்தா. பெரியவா சொல்கிறா, கவலைப்படாத, உன்னோட மேல் வயத்தில் தான் பிரச்சனையாக இருக்குது. ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 12 மைலில் இருக்க அந்த கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணு. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு காளி கோவிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா காணா முடிஞ்சுடுத்து. எப்படி பெரியவா இப்படி வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சவா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவள்லாம் கேட்டு அது என்னது அதுன்னு கேட்டுட்டா. ஏதோ இந்த மாதிரி சொல்கிறாளேன்னா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னாலாம். ராமநாதபுரத்துலேருந்து 12 மைல் தூரத்தில் உத்தர கோசமங்கைன்னு இருக்குது. அங்கே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கார் விஷயத்தை, மரகத நடராஜர் அப்படின்னு கோவில் இருக்கான் உத்தரகோசமங்கையில். அங்கே மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாத சுவாமி அவர் தான் இந்த மரகத நடராஜராக இருக்கார். அங்கே இருக்குது. அது அது பக்கத்துலேயே ஒரு காளி கோவிலும் இருக்குது அப்படின்னு அவள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அவள் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கா, கிளம்பலான்னு பார்க்குறா. பெரியவா தான் கனால சொன்னதாக கேட்கணுமே, ஏன்னா அவளுக்கு உடம்பு பிரச்சனை. அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்று பிரார்த்தனை அங்கே போனால் சொல்லுவாளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு அங்கே போகணுமா இருக்கும். நம்மளாம் தெரிஞ்சுக்கலாம், அது நம்மளுக்காக தான் பெரியவா சொல்கிறாரு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது அது மாதிரி இருக்குன்னு அவள் போகலாமே. அப்போ போகலான்னு பிளான் பண்ணும்போது பார்த்தா ஒரு பெரிய மழையாக இருக்காங்க. அந்த டைம் ஒரு லோ ப்ரெஷர் டிப்ரெஷன்லாம் பர்டிகுலராக அங்கே ராமநாதபுரம் அந்த ஏரியாவில் ஒரே மழை எப்போவுமே அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஒரு புயலும் மழையாக இருக்குது. இப்போ கிளம்பி போனால் அங்கே போக முடியாது, ட்ரெயின் ஒழுங்காக இல்லை, இவளுக்கு அங்கே போய் வேலையை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணால் இவளுடைய ஹஸ்பண்டோட சிஸ்டர்னு போடுற அக்காவோ தங்கியோ இவளுக்கு நாத்தனார் அவள் அங்கே இருக்கா. அவளுக்கு ஒரு லெட்டர் போட்டாலோ ஃபோன் பண்ணாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை எனக்காக நீ பண்ணிவிடு. பெரியவா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறார், நம்ம பார்க்கணும். நீ போய் பண்ணுன்னு சொன்னதை யாரையோ பண்ண சொன்னாலும் பக்தியில் தானே போக முடியாமல் தானே பாவம் சொல்கிறா பக்தி. அதனால் பெரியவா ஏற்றுன்றா. அதனால் அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ போய் எனக்காக பண்ணிவிடு, இதுதான் விஷயம்னு சொன்னோடனே அந்த நாத்தனார் கிளம்பி அந்த கோவிலுக்கு போயிருக்கா. போனால் அங்கே இருக்க அந்த அர்ச்சகர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதை இப்படி ஏற்று இது பண்ணு, விளக்கு ஏற்று அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இந்த மாதிரி வழக்கம் இங்கே இருக்குது. அந்த காலத்தில் ரொம்ப எப்பயும் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு லேடி ஒரு பெண்மணி இருந்தால் அவளுக்கு உடம்புல பிரச்சனை. அப்போ அவள் கூட இந்த மாதிரி நீ பண்ணுற மாதிரி இப்போ இந்த பெண்மணி பண்ணுறாளே அந்த மாதிரி அவள் விளக்கு ஏற்றி அந்த மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு போனால் அவளுக்கு அது சரியாயிடுது அப்படிங்கிறது வெறும் சொல்கிறது இல்லை. அது ஒரு கல்வெட்டுலேயே எழுதி போட்டிருக்கு. அந்த கோவில் எப்போ வந்ததோ தெரியாது, அந்த காலத்தில் அதில் கல்வெட்டில் எழுதியிருக்கான். அந்த யாரும் அந்த லேடி பேரை போட்டு அங்கே எழுதியிருக்கு, அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்குன்னு அதை எடுத்து காமிச்சாராம்.
அதையும் அவன் பார்த்துட்டா. நம்மள மாதிரி மொபைல் இருந்திருக்காது, இருந்தால் ஃபோட்டோ எடுத்துருவோம். அது மாதிரி இருக்கிறத அவர் சொன்னாராம். அவர் தெரிஞ்சிருந்தாலாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இந்த பெண்மணி இப்போ இருக்காள மெட்ராஸில், அதான் அந்த அவளுடைய ஆத்துக்காரோட அது அவளுடைய அண்ணாவோட பொண்டாட்டி அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இப்போ இவ தெரிஞ்சுட்டா என்ன இதனால் பிரச்சனை இதுவாக எடுத்து அப்படின்னா, பெரியவா கனால் சொன்னதை யார் மூலமாக சொல்லி பண்ண வச்சுட்டோம். அவள் பண்ணிட்டா. அதனால் என்ன ஆச்சுன்னா பெரியவா சரி பண்ணிட்டா. அவளுக்கு அந்த பிரச்சனை சரியாக எடுத்து உடனே என்னென்ன கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு அந்த க்யூர் கிடச்சிடுது. அதை விட நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி ஒரு இதில் இவ ஆத்துக்காரரோட சிஸ்டர் சிவகங்கையில் இருக்காளாம். அது சொல்ல மறந்துட்டேன். அதுலேருந்து அது பக்கத்தில் கூட இருக்குது. அது அந்த உத்தரகோசமங்கை அங்கே போய் அந்த கோவிலில் மரகத நடராஜர் அந்த கோவில் அங்கே போய் இது பண்ணியிருக்கா. ஸோ பக்கத்தில் காளி கோவில் இருக்குது. பெரியவா ஒரு லேண்ட்மார்க் வேறு சொல்லியிருக்கா. விட்டுறப்போறான்னு பக்கத்துலேயே ஒரு காளி கோவில் வேறு இருக்குதுன்னு பெரியவா சொல்லியிருக்கானோ. பெரியவா தான் பரமேஸ்வரன் வச்ச எல்லா இடத்துலையும் அங்கே அந்த கோவிலுக்கு போனாரோ இல்லையோ, பெரியவா எல்லா இடத்துல சுற்றி வரவர் தான் அவர் தான் எல்லா இடத்துல சர்வ வியாபி. அது சொல்லியிருக்கார். அதனால் கரெக்டாக அவள் போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. சரி, அதை அவள் போய் பிரார்த்தனை, இவளுடைய பிரார்த்தனை அவள் பண்ணிட்டா. மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாத சுவாமி அவர் பரமேஸ்வரன். அவர் தான் அந்த மரகத நடராஜர் போல இருக்குது. அதனால் இவளுக்கு அந்த வியாதி, இவளுக்கு என்ன சஃபர் பண்ணியிருந்தாலோ அது எல்லாமே சரியாக எடுத்து அப்படிங்கிறது தான் அந்த அனுபவமாக இருக்குது. பெரியவா தான் பரமேஸ்வரனாக இருக்க வரைக்கும் பெரியவா என்ன சொல்லியிருக்காரு, மேல் வயிற்றில் தான் பிரச்சனை. மேல் வயிற்று அங்கே தான் அசிடிட்டி ப்ராப்ளமே அங்கே தான் இருக்குது. அல்சர் அது மாதிரி இருக்கும். எல்லாம் சரியாயிடுது. பெரியவா அனுகிரகம் கிடைச்சா சரியாயிடாதான். மருந்து மாத்திரை எல்லாமே சரியாக இருக்கு. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமேச்சரம்.